காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. என்னடி பண்ற? அடுத்த வருஷம் பாப்போம் யார விட்டுட்டு போறா அப்படின்னு. எப்படி ஆர்த்தி அக்கா நிலாக்ஷிட்ட பேசுறது அப்படியே பேசிட்டு இருக்கா? நிலாக்கா மட்டும் இல்லம்மா, இவ்வளவு சீக்கிரமா எந்திக்கவே இல்ல. அதான் ஸ்கூல் பஸ் விட்டுட்டு போயிட்டேன். வீட்டை என்னடி பண்ணி வச்சிருக்க? வெளியில இருந்து வரும்போதே அங்கங்கே ஒண்ணொண்ணா கிடக்கு. ஏதாவது ஒண்ணு தோணுச்சுன்னா அதை எடுத்து வச்சு விளையாடணும். இது மொத்தத்தையும் வீடு ஃபுல்லா கலச்சி போட்டு வீட்டை இப்படி அலங்கோலம் ஆக்கி வச்சிருக்க. இங்க பாரு ஸ்னோ, இன்னும் 5 நிமிஷம் தான் உனக்கு டைம். எல்லாத்தையும் பாக்ஸுக்குள்ள எடுத்து போடுற. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு சும்மா சும்மா காலை தட்டிட்டே கிடக்கு. ஒரு அருளை வச்சு விளையாடினியா? விளையாடி முடிச்ச உடனே பாக்ஸ்ல எடுத்து போடணும்னு இல்ல. எல்லாரும் உனக்கு வாங்கி கொடுக்கறாங்கல, அதுதான். இந்த வண்டி எப்படி மேல இருந்து எடுத்த? அது சித்தப்பா எடுத்து தந்தாங்க. எப்ப? வேலைக்கு போகும்னே. வரட்டும் இன்னைக்கு ஆதி. இதெல்லாம் பாக்ஸ்ல எடுத்து வைக்கணும். நல்ல செல்லம் லக்னம், எல்லாம் எடுத்து வை நீ. யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா இப்படி குப்பை மாதிரி கலஞ்சு கிடக்கிறத பார்த்து என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? அம்மா சரியில்லை, எதையுமே ஒழுங்கா அம்மா வைக்க மாட்டேங்கிறேன், அதனால தான் இப்படி எல்லாம் கலஞ்சு கிடக்குன்னு நினைப்பாங்கல்ல. எத்தனை தடவை எடுத்து எடுத்து வச்சாச்சு. சரி அம்மா, நான் எடுத்து பாக்ஸ்க்குள்ள போட்டு வைக்கட்டா? அது செய் முதல்ல. சரி சரி, நீ எடுத்து வை. நான் கௌரி பாட்டிக்கு உனக்கு பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். பாட்டியா, நீ கூலுக்கு போகலையா? நீ தூங்கி கூல் பஸ் விட்டுட்ட. ஆனா எங்க அம்மா என்ன திட்டாங்க பாத்தியா? தேங்க்ஸ் டா. டே இரு. ஏன்டா? பாவம் போல காலேஜ்ல கிளாஸ் எடுத்துட்டு இருந்தான்டா. கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது கால் பண்ணான். நானும் கட் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். மறுபடியும் கால் பண்ண உடனே சரி உனக்கு என்னமோ ஆயிட்டு போலான்னு போன் அட்டன் பண்ணா உடனே ஏர்போர்ட்டுக்கு வான்னு கூப்பிடுறான். இப்படி கால்ல வெண்ணெய் ஊத்துன மாதிரி அவசர அவசரமா வந்திருக்கியே, விஷயம் என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். ஏண்டா, நான் தான் உனக்காக என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்ஸ்டியூட்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு குடுக்குடுன்னு உடனே என்ன குறைஞ்சா போயிருவேன். சொல்றேன்டா, உன்கிட்ட சொல்லாம எங்க போக போறேன்? ஃபர்ஸ்ட் நான் மதுவை பார்க்கணும். வழி விடுறான். இவன் என்ன திடீர்னு அவசரத்துக்கு பிறந்தவனா மாறிட்டான்? இவனுக்கு ஏதோ பெரிய பஞ்சாயத்து போல பிரச்சனை போலன்னு என் கிளாஸ விட்டுட்டு இவனை தேடி வந்தாலாம் எனக்கு தேவைதான். பாத்து வாங்க. இப்பதான்டா வந்தேன். சரிடா, அம்மா எங்க? அச்சுச்சோ, நான் எல்லாத்த நேரமா என் பிள்ளைய போட்டு பாடா பட்டி இருக்காப்போ. அம்மா ஸ்னோ, அம்மா எதுக்கு திட்டினாங்க? போய் தானே நீ பாக்ஸுக்குள்ள அடுக்கி வச்சேன்னா அம்மா திட்டினாங்க? கலைச்சு போட்டிருந்தேன் தானே திட்டினாங்க? எனக்கு உன்னை பத்தி தெரியும் செல்லம். அழகா என் மதுக்கு மேல பழிய தூக்கி போட்டு நீ எஸ்கேப் ஆயிருவ. எல்லாத்தையும் பாக்ஸ்ல எடுத்து போட்டுட்டியா? அவளை நீ திட்டாம விட்டியனா சரிதான். சரி, நான் வந்திருக்கேன்னு அம்மா கிட்ட காமிக்க கூடாது, சரியா? கண்ணாமூச்சி, நான் ஒளிஞ்சுக்கிறேன். மதுவம்மா என்ன கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போமா? எல்லாத்தையும் பாக்ஸ்க்குள்ள எடுத்து போட சொன்னேன், அப்படியே போட்டுக்க. ஒரு ஆளா? யாரு? கண்டுபிடிங்க பாப்போம். யாரு? ஓய், என்னங்க? அச்சோ,
வந்தீங்க? என்கிட்ட வரதா சொல்லவே இல்ல. ஐயோ மித்ரன், இறக்கி விடுங்க. மது, நான் எவ்வளவு சந்தோஷத்துல வந்திருக்கேன் தெரியுமா? என்ன டாக்டர் சார், சென்னையில இருந்து சைனாக்கு உங்க ஹாஸ்பிட்டல்ல மாத்த போறீங்களா? இல்ல கன்னியாகுமரியில இன்னும் பெருசா ஹாஸ்பிட்டல் ஏதாவது கட்ட போறீங்களா? என் சந்தோஷம் அதுக்கும் மேல. அதுக்கு மேலனா ஒரு டாக்டரா சென்னையில இருக்க ஹாஸ்பிட்டல் எப்படி பாத்துக்கிறது? சைனால எப்படி உங்க பேர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறது? இப்படித்தானே உங்க தாட் இருக்கா? ஓய், நான் இங்க எதுக்கு அவசரமா வந்தேனா, எதுக்கு? நீ கேட்டதை வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் கேட்டதையா? நான் என்ன கேட்டேன்? புளி கேட்ட இல்லடி, நான் புளி கூட மாங்காவும் சேர்த்தே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆஹா, எதுக்கு டாக்டரே? ஊறுகாய் போடுறதுக்கா? என் மதுக்கு எப்படி சாப்பிடறதுக்கு பிடிக்குதோ அதை பண்ணிடலாம். இது நான் ஊருக்கு டாக்டர் மட்டும் இல்லடி, என் மதுவோட புருஷனா நான் தான். ம், ம். ஆனா நான் தான் சொல்லுவேன். சீக்கிரமா சொல்லுடி, என்னால வெயிட் பண்ண முடியல. நீங்க நான் மித்ரன், நீங்க நான் நீங்க அப்பாவாக போறீங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கு ஹாப்பியா இல்லையா? அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மது. நீ எனக்கு எவ்வளவு ஹாப்பியான விஷயத்த சொல்லியிருக்க தெரியுமா? இப்போ இந்த செகண்ட் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மனுஷன் யாருன்னு கேட்டா அது நானா தாண்டி இருப்பேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இனிமே நீ நான் ஸ்னோ மட்டும் கிடையாது, நம்ம உலகத்துல இன்னொரு புது உறவு வரப்போகுது. நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். இது நீ என்ன பார்த்து உன் வாயால கேட்கணும் தான். மது ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லாம். என்னங்க, நீங்க அப்பாவாக போறீங்க? வா வா என்னுயிரே, மீண்டும் ஒரு ஜனனம் கொடு. வாடா என் மகனே, தந்தை என பதவி கொடு. இத உங்ககிட்ட சொல்லணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? உங்ககிட்ட சொல்ல முடியாததுனால நான் கௌரி அம்மா கிட்ட கூட இத பத்தி சொல்லலைங்க. என் பிரியாத்தை கிட்ட கூட இத பத்தி வாயை திறக்கல. என்ன மியாவ்? ஆரம்பிச்சுட்டாளா? மியாவ், நம்ம வீட்டுக்கு புது பாப்பா வர போகுதுல, அது அப்போ அவ்வளவுதான்ல. நான் அவ சொன்னதை என்னை இறக்கி விட்டுருவீங்க. மது. அதான் மியாவ், அம்மா வயித்துல குட்டி பாப்பா இருக்காங்கல்ல. ஏங்க, ஏய், இருடி ஒரு நிமிஷம். அப்போ என்ன இறக்கி விட்டுருவீங்க? அதான் அவதான் குழந்தை, நீ அவளுக்கு மிச்சமா பண்ணு. இல்லனாலும் உங்களுக்கு என்னை விட அவதான் முக்கியம். இனி அடுத்தவங்க கையில கொடுக்கும்போது நல்லா கண்ணுக்கே தெரிய மாட்டேன்ல. ஆமா, உன்னை அப்படியே நாங்க தூக்கி போட்டுருவோம் பாத்தியா? மியாவ், நமக்கு குட்டி பாப்பா வர போறான். ஒளிச்செல்லாம் இல்லடா, அம்மா வயித்துல பத்திரமா இருக்கா. இருக்கா இல்ல இருக்கான்? ஏய் பொண்ணு தாண்டி. அப்ப எப்ப வருவா? இன்னும் 9 மாசத்துல வருவா. ஆமா. என்னங்க, என்னங்க? நான் யார்கிட்டயும் சொல்லல. எத சொல்லல? ஏங்க விளையாடாதுங்க. திருப்பி ஒரு தடவை சொன்னா என்ன குறைஞ்சா போயிருவேன். அதாங்க நீங்க அப்பாவாக போறீங்கன்னு. சரி, கௌரி அம்மாட்ட சொல்லல, பிரியாத்திட்ட சொல்லல, இனியா கிட்ட சொல்லல. இனி எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? நம்ம போய் தாத்தா கிட்டயும் சொல்லணும்ல. சொல்லிட்டு வந்துருவோமா? இல்லடி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறமா சொல்லலாம். இல்லங்க, நான் கிட்டெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டேன். டபுள் கோட் காமிச்சேன். கன்ஃபார்ம் தான் மது, இருந்தாலும் நம்ம ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம். சரிங்க. அப்புறம் இனிமே இந்த வேலையெல்லாம் எடுத்து போட்டு பண்ற வேலையை வச்சுக்காத. வெளியிருந்து வரும்போதே பாத்திருப்பீங்களே, எல்லாம் அங்கேயும் இங்கேயுமா உங்க பொண்ணு தூக்கி போட்டிருக்கதா. அதெல்லாம் இனிமே நாங்க 2 பேரும் கரெக்டா இருந்துருவோம். என்ன ஸ்னோ, அம்மாக்கு வேலை அதிகமா வைக்க மாட்டேன் தானே? பாப்பா நல்லா இருக்கணும்ல. அப்புறம் மது, நானே இனிமே உனக்கு பிடிக்காத மாதிரி ஈர டவல பெட்ல தூக்கி போடுறது, வந்த வாரத்துல ஷூ கலட்டி அங்க இங்கமா போடுறது, இதெல்லாம் பண்ணாம சமத்து பையனா இருந்துருவேன். நீங்க இருந்தாலே நீங்களும் மித்ராவுமே ஸ்னோவை பாத்துருவீங்க. அப்புறம் சமையல் கூட நானே நீ பாத்துக்கிறேன். ரொம்பதான். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருவோமா? சரிடா, ஈவினிங் போயிட்டு வந்துருவோம். என்ன ஏண்டி பார்த்தது ஒரு தப்பா? நைட்டு சீக்கிரமா தூங்க விட்டுருந்தீங்கன்னா இப்படி பாதியில என்ன வீட்டுல கொண்டு விடணுமா? இப்ப எல்லாம் உனக்கு நல்லாவே தூக்கம் வருது, அதுக்கு என்ன காரணம் சொல்லு. தூங்குறதுக்கெல்லாம் தலைவலின்னு ஒரு சாக்கு போக்கு. சரி, நீங்க இனிமே சைட்டை விசிட் பண்ணனா சைட்டுக்கு போங்க, இல்ல ஆபீஸ் போனா ஆபீஸ் போங்க. ஆனா
நான் இன்னைக்கு நல்லா தூங்கணும். அட என்ன தங்கம் ஒத்தையிலே வந்தாங்க இருந்து? எது மித்ரன் வந்துட்டாரா? நான் மயுவை காமிக்கிறதுக்காக மித்ரன் கிட்ட என்னைக்கு வருவீங்கன்னு கேட்டதுக்கு 2 நாள் ஆகும்னாரு. சீக்கிரம் சீக்கிரமா எதுக்கு வந்தாரு? தள்ளிட்டேண்டி அம்மா, இப்ப சொல்லு. அப்பா உனக்கு என்ன டாய் வாங்கிட்டு வந்தாரு? ஓஹோ, அத்தைக்கு என்ன வாங்கிட்டு வர சொன்னா? ஒண்ணும் சொல்லல. மத அம்மாக்கு புளி வாங்கிட்டு வந்திருக்காங்க. எது புலியா? ஐயே, உனக்கு மட்டும் டாய். அப்பா என் ஃப்ரெண்டுக்கு புளிய மங்காயம் வாங்கிட்டு வந்திருக்காரா? ஸ்னோ, அப்பா எதுக்கு வந்திருக்காருடா? எங்க வீட்டுக்கு பாப்பா வர போகுதுலாம். பாப்பாவா? இன்னும் கொஞ்ச நாளல பாப்பா வந்துடும் யாத்தா. என்ன சொல்றா? எந்த பாப்பா எங்க வரண்டா? சொல்ல அம்மாக்கா டேட்டுக்குள்ள குட்டி பாப்பா இருக்கலாம். ஸ்னோ என்ன சொல்ற நீ? அம்மா யாத்தா மதமா டேட்டுக்குள்ள குட்டி பாப்பா ஊச்சிட்டா. நிஜமாவா ஸ்னோ? அம்மா யாத்தா எங்களுக்கு குட்டி பாப்பா வர போகுது. என்னன்னு இவ சொல்றா? குல்ஃபி உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா மித்ரன் திடுத்துப்புன்னு வந்திருக்காருனா. ஸ்னோ நிஜமாவே உங்களுக்கு குட்டி பாப்பா வர போகுதா? அம்மா யாத்தா உங்களுக்கு தெரியாதா? அம்மா கள்ளி இப்பெல்லாம் என்கிட்ட ஏதாவது சொல்லுவாளாம். ஆமா, மித்ரன் கிட்டே சொல்லாம உன்கிட்ட சொல்லிருவா பாத்தியா? அன்பு மது கன்சீவா இருக்கா. ஏன் அதை தானடி அவ குட்டி பாப்பா வர போகுதுன்னு சொல்றான். நீங்க வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். யார? அதாங்க என் மதுவையும் குட்டி பாப்பாவையும். ஏ லூசு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லலாம்னு சொல்லிருப்பாரு. அம்மா ஆஸ்பத்திரிக்கு போய் குட்டி பாப்பாக்கு ஊசி போட்டுட்டு ஆக்குப்படுது எல்லார்கிட்டயும் நம்ம சொல்லுவோம். பாத்தீங்களா, என் ஸ்னோ என்ன மறக்காம உடனே என்கிட்ட சொல்லானே வந்திருக்கா. ஆனா அந்த கள்ளி என்ன மறந்துட்டா பாத்தீங்களா? சரி இருக்கட்டும், எப்ப சொல்றான்னு பாக்குறேன். சரி நியா, நீ மதுட்ட இப்படி எல்லாம் கேட்டு அவளை கஷ்டப்படுத்திராதா. நான் கஷ்டப்படுத்துறேனா? என்னங்க சொல்றீங்க? நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ஒருவேளை அவன் எனக்கு ஃப்ரெண்டா இல்லாம இருந்திருந்தாள்னா இனியன்னு ஒருத்தனை அவ சந்திச்சிருக்கவே வேண்டாம். அவனை சந்திச்சதுனாலதானே அவளுக்கு இவ்ளோ கஷ்டம். இனியா, ஒவ்வொரு தடவையும் ஸ்னோவோட அவளை இந்த வீட்டுல பாக்கும்போது மனசெல்லாம் கொட்டு உணர்ச்சியில் அவ்வளவு தவிக்கோங்க. மித்ரன் அவ லைஃப்ல வந்ததுக்கு பிறகு அவ வாழ்க்கையே சூப்பரா மாறிட்டு இப்ப அவங்களுக்கு இன்னொரு குழந்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ எனக்கு. சரி, அவங்க ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வீட்டுல சொல்லுவாங்க. அதுக்கு முன்ன இத பத்தி அவகிட்ட நம்ம கேட்க வேண்டாம். எப்படியோ இங்க வரைக்கும் வந்துட்டோம். ஆனா இங்க இருந்து நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா? இவனை பத்தி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அது கன்ஃபார்ம். இவன் இந்த அளவுக்கு நம்ம கிட்ட நடந்துக்கிறான், கொஞ்சம் கூட அந்த இசை பொண்ணுக்கு சண்டைக்கு வராமலா இருக்கும். வித்யாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணிருப்பான்னு தெரியணும். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? அமிதா, நீங்க அனுப்பியிருக்க ரிப்போர்ட் நான் கேட்டது கிடையாது. சார், நான் சுஷ்மி மேம் கிட்ட நீங்க எப்படி அனுப்புவீங்கன்னு கேட்டுதான் அனுப்பினேன். இல்ல, அது தப்பா இருக்கு. நான் டீடைலா எப்படி வேணும்னு உங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்கேன். எனக்கு இன்னைக்கு வேற கொஞ்சம் வேலை இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கே வேணுமா இல்ல நாளைக்கு மார்னிங் வந்தது அனுப்பவா? ஓகே, உங்களுக்கு வேற வேலை இருக்குன்னா பாருங்க. டைம் ஆயிடுச்சுலாம், வீட்டுக்கு கிளம்புங்க. நீங்க நாளைக்கு ஆஃப்டர்நூன் எடுத்து கொடுத்தா கூட ஓகே தான். ஓகே சார். ஓகே. என்னது இது? இங்க என்ன தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி வச்சிருப்பான் ஃப்ராடு? அப்பப்ப இவனோட அப்பாவை இங்க வராருலாம். எஸ் டாடி, கேக்குது. அடியாத்தி, இங்கதான் வரான் போலயே. இப்போ எங்க ஒளிறது? பர்சனல் ரூமா? இப்போ அது எனக்கு தான் பர்சனல் ரூம். சரி டாடி. என்னது இது? ஏதோ லேடிஸ் பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. இங்க யார் வந்திருப்பா? டேய், டாடி கேக்குது, சொல்லுங்க. இப்படியா மாட்டிக்கணும்? அப்ப அவன் இங்கே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி எல்லாம் இவனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? ஐயோ டாடி, உங்க கூட கோயிலுக்கு வர்றதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமா டைம் இருக்காது. நான் வந்து அம்மா கிட்ட பேசுறேன். என்னடா? இல்லனா எங்க போனாலும் உன் டாடியும் அம்மாவையும் தவிர உனக்கு வேற யாரும் தெரியாது. இப்ப கோயிலுக்கு கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறான். ஏதாவது ஃபிகர் செட் ஆயிட்டாடா? ஆமா, ஃபிகர் செட் ஆகுது. நீங்க வேற சும்மா இருப்பீங்களா? இப்ப என்ன, நாளைக்கு உங்க 2 பேருக்கு கூட கோயிலுக்கு வரணும், அவ்வளவுதானே? அதேதான். எங்க கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தோணும் இல்லடா. இப்ப கொஞ்ச நாளாவே எங்க கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. ஏதோ ஹாஸ்பிட்டல்ல நாங்க பேஷண்டா இருக்க மாதிரி எப்பவாவது ஒரு தடவை வந்து எங்க 2 பேரையும் பார்த்துட்டு போயிடுறேன். அடியாத்தி, இந்த அச்செல்லாம் மருந்துக்கு தேடினா கூட வராது. ஆனா கரெக்டா இந்த நேரம் எல்லாம் வந்துடும்.
கண்டுபிடிச்சிருப்பானோ? டேய் கேக்குதா? டேய் குரு. டாடி கேக்குது. ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தா அதான். நாளைக்கு ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு கண்டிப்பா உங்க 2 பேர் கூட வரேன். நம்ம 3 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அப்பா, உங்க அம்மாவை சமாதானப்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய், எவ்வளவு பிஸியா இருந்தாலும் எங்களை மறந்துடாத. சரி டாடி. எங்க கப்பு இருந்துதா? கைய வச்சுட்டு சும்மா நின்றுக்கலாம் மித்ரா. தட்டி விட்டுட்டியா? டாடி நீங்க கட் பண்ணுங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். முடிஞ்சு டாடி, நீங்க கட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். யார் ரூம்குள்ள யார் இருக்கா? யாருமே உள்ள போக மாட்டாங்க. இவனுக்கு சந்தேகம் வந்ததுன்னா அவ்வளவுதான். இவன் மட்டும் வெளியே போயிட்டான், பேசாம நம்மளும் வெளியே ஓடிடலாம். யாரு? முருகா. யாருன்னு கேக்குறேன்ல. மித்ரா, டோரை லாக் பண்ணிரு. நான் வெளியே இருக்கும்போது யார் உள்ள லாக் பண்ணிருக்கா? யார் இருக்கா? இப்ப டோர் ஓபன் பண்றீங்களா இல்ல செக்யூரிட்டியை கூப்பிடவா? மம்மி, மாட்டணும் அவ்வளவுதான். ஹலோ, ஓபன் பண்ண போறீங்களா இல்லையா? முடிஞ்சு. இப்ப ஓபன் பண்ணல, போலீஸையும் செக்யூரிட்டியும் கூப்பிடுற மாதிரி இருக்கும். நம்ம ரூம்குள்ளே நுழையிறதுக்கு இவனுக்கு தைரியம். செக்யூரிட்டி. மொத்த பேர் முன்னாடியே மான போறதை விட இவன் பரவாயில்ல. செக்யூரிட்டி. நான் தான். நான் தானா? நான் தானா? நான் தான். ஓ ஓ ஓ, நீ அடி தங்கம், இரு வரேன். அதானே பார்த்தேன், நம்ம ரூம்குள்ள எவன போனது கிடையாது, எவனுக்கு இந்த தைரியம் நினைச்சோம். ஓகே. நான் தானா? பேர் வைக்கலையா உங்களுக்கு? நான் தான் சொல்றேன்ல. ஹலோ, உங்க அம்மா அப்பா உங்களுக்கு பேர் வைக்கலையா என்ன? பேரை சொல்லிட்டு முத டோர் ஓபன் பண்ணுங்க, இல்லனா செக்யூரிட்டி. ஓபன் பண்றேன். அப்படி வாடி தங்க வலிக்கு. நீங்க என்னங்க பண்றீங்க இங்க? சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். இது என்ன பேலஸா சுத்தி பாக்குறதுக்கு? சும்மா இந்த வழியா வந்தேன். இந்த டோர் ஓபன்ல இருந்தா அதான் லாக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு எதுக்கு உள்ள ஒளியணும்? திறந்தா விட்டுருவான்னு பார்த்தா பாயிண்டா வர கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இருடி தங்க வரேன். ஹலோ, உங்களதான். இது என்ன தாஜ்மஹாலா நீங்க சுத்தி பாக்குறதுக்கு? அதான் தெரியாம வந்தேன், தெரியுதுல. அது எப்படிங்க ஒரு சேர்மனோட பர்சனல் ரூமுக்குள்ள வந்திருக்கீங்க? உங்களை எப்படி சும்மா விடுறது? இப்ப என்ன, நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும் தானே? நீ எதுக்கு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாத அடி தங்கம். நான் உன்னை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன பத்தியா? ஏங்க, என்ன பத்தி என்கிட்ட கேட்டிருந்தா நானே உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருப்பேன். டேய் ரொம்ப நடிக்காதானா? நேத்துக்கு அந்த பொண்ணு வித்யாவ என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ண? பெருசா ஒண்ணும் இல்லைங்க, உண்மையை சொல்லிதான் கன்வின்ஸ் பண்ணேன். அந்த உண்மைதான் என்னன்னு கேக்குறேன். நான் அக்காவை கல்யாணம் எல்லாம் பண்ணல, நான் மித்ராவை காதலிக்கிறேன் அப்படின்னேன். எது? ஆமாண்டா, உண்மையதான் சொன்னேன். அவ சந்தோஷப்பட்டு புரிஞ்சுக்கிட்டான். அது எப்படி நான் சந்தோஷப்படுவா? அவ அக்கா கழுத்துல நீ தாலி கட்டியிருக்க. ஐயோ செல்ல, நான் தாலியே கட்டல, அத சொன்னே அவ புரிஞ்சுக்கிட்டா. டேய் பொறுக்கி. என்ன ஜில்லு? இங்க பாரு, இந்த ஜில்லு பல்லுனெல்லாம் பேசினா பல்ல கழட்டி கையில கொடுத்துருவேன். ஏண்டி, நீ என்ன பொறுக்கின்னு செல்லமா கூப்பிட்ட? நான் ஏதாவது ஒன்ன பொறுக்க நினைச்சேனா? குரு, இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஏய், நான்லாம் அந்த மீனிங்ல பேசல. நீ என்ன பொறுக்கின்னு செல்லமா கூப்பிட்ட, நான் ஏதாவது கோவப்பட்டனா? நான் உன்னை செல்லமா கூப்பிட்டா மாட்டான், உனக்கு ஏன் கோவம் வருது? நான் போறேன். ஏய், ஒரு நிமிஷம் டி. எதுக்காக யார் ரூமுக்கு வந்த? என்ன பார்க்க தானே? அஸ்கு பிஸ்கு ஆசை தோசை. இது அஸ்கு பிஸ்கு ஆசை தோசையா? ஒன்ன பாக்குறதுக்கு வந்து நினைச்சு பாத்தியா? நான் வந்ததே உன்னை எனக்கு தரதுக்கு தானே. அப்படியெல்லாம் இல்ல. உன்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமான்னு பாக்குறதுக்காக வந்தேன். என்னை பத்தி தெரிஞ்சுக்க நான் என்ன பக்கத்து நாட்டு பிரைம் மினிஸ்டரா? நீ ஏதோ ஃபேக்கா சொல்லி வித்யாவை கன்வின்ஸ் பண்ணிருக்க. இசைக்கிட்டையும் என்னமோ நீ டிராமா நடிச்சுட்டு தான் இருக்க. அத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன். வந்த இடத்துல கையும் கடவமா மாட்டிக்கிட்டேன் தானே? அதான் மாட்டியாச்சுலாம். வழி விடு, நான் கிளம்புறேன். என் பர்சனல் ரூம்குள்ள இது வரைக்கும் யாரும் வந்ததே கிடையாது. நீ வந்திருக்க, சும்மா போனா எப்படி? என்ன 10 ரூபாய் போட்டுட்டு போணுமா? குடுக்க வேண்டியதை கொடுத்து கிளம்பு. எது? அப்புறம் வந்ததுக்கு சும்மா போனா எப்படி? அப்படி இல்லனா என் வீடு தேடி வர்றவங்களா நான் சும்மா அனுப்ப மாட்டேனே, ஏதாவது கொடுத்துதான் அனுப்புவோம். இதுதான் எங்க பரம்பரையோட வழக்கம். நல்ல வழக்கம். நான் தெரியாம வந்துட்டேன், வழி விடு. இனிமே இப்படி எல்லாம் வரமாட்டேன். ஐயோ, பயந்துட்டா போலாம். சரி போ. நீ தள்ளு, இல்லனா நீ ஏதாவது பண்ணிடுவ. ஆமாண்டி, எனக்கு இதான் வேலை. போங்கிறேலாம் எதுவும் பண்ண மாட்டேன். இந்த கதவை பூட்டாமலே போயிட்டாரு போலயே. உள்ள இருப்பாரோ? குரு தம்பி,
தம்பி உள்ள இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இல்ல. தம்பி உள்ள இருக்கீங்களா? தம்பி உள்ள இருக்கீங்களா? குரு ஒரு நிமிஷம் இரு. விளையாட்டு பிள்ளை கதவு திறந்து போட்டே போயிருக்கு. ஏன் கதவு போட்டுறாரு? குரு ரவுண்ட்ஸ் போயிட்டு உள்ள வந்ததை பார்த்தோம். வீட்டுக்கு கிளம்பிட்டாரு போல. கீ அவர் டேபிள் மேல வச்சுட்டு நம்மளும் கிளம்பிடுவோம். பைத்தியம் உள்ளதான் நிக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம்ல. இப்ப பாரு அவரை டோரை பூட்டிட்டு போயிட்டாரு. ஆமா, நீங்க பொண்டாட்டி பத்தியா? இல்ல, 2 பேரும் டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம். நேத்துக்கு தான் என் லவ்வுக்கு எல்லாரும் முன்னாடி ஓகே சொன்னேன். ஆளை பாரு. இவ்ளோ பயம் இருக்கலாம். இசைக்கும் அவ வீட்ல உள்ளவங்களுக்கும் உண்மை தெரிஞ்சுட்டா உன் கதி அவ்வளவுதானே உனக்கு தெரியுதுலாம். பயம் இருக்கலாம். யாருக்கு? எனக்கு. ஆமா, பயந்ததுனால தானே நீ உள்ள இருக்கத வாயை திறக்கல. யாரவே காடு. இப்ப நான் உள்ளதான் இருக்கேன்னு உன்னை வெளியே கூட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோ, அசிங்கமா பாத்துருப்பாரு. என்ன இல்ல ஒன்ன லொட லொடான்னு வாய் இருக்குன்னு பேசிடுவான். வந்து ஒளிஞ்சிருக்கா பாரு. இப்ப எப்படி வெளியே போறது? போன கொடு. யார் போனா? உன் போன தான். அவர் பெரியவரு ஏதாவது நினைச்சாலும் நினைச்சிருவாரு. அதனாலதான் சத்தம் போடாதுன்னு சொன்னேன். அமிர்தாக்கு கால் பண்ணி வந்து ஓபன் பண்ணி விட சொல்றேன். ஏன் நீ உன் போன்ல இருந்து கால் பண்ண? போன் பேசிட்டே தான் உள்ள வந்தேன். என் டேபிள் மேல அப்படியே போனை வச்சுட்டு வந்துட்டேன். ஆ, போன கொடு. நானே எடுத்துட்டு வரலாம். டேய், ம், என்ன ஏதோ உனக்கு சாப்பாடு போடுற மாதிரி உட்கார்ந்துட்டா? வெளியே இருந்து யாரும் வந்து திறக்காம கதவை திறக்க முடியாது. கத்தி கூப்பிடு. கொத்தி இல்ல, மைக் செட் வச்சு கூப்பிட்டாலும் வெளியே கேட்காது. ஏன்? அதான்டி, டோரை புட்டினா கேட்காதுன்னு சொல்றேன்ல. என்னடா சொல்ற? அதான் சொல்றேனே. இப்போ என்ன பண்றது? சிட். உட்காருன்னு சொன்னேன். இங்கயா? அப்புறம் உனக்கு என்ன பாய் போட்ட தருவாவ? இங்க உன் கூடயா? உட்கார்ந்தா உட்காரு, எனக்கு கால் வலிக்குது. என்னடா இது, இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி பண்ணா இப்படி வந்து மாட்டிட்டோம். கத்துனா கூட கேட்காதுங்கறான். ஏதாவது பண்ணிடுவானா? ஆமா, பண்ணிடுவேன். உட்காரியா? மம்மி மைண்ட் வாய்ஸ கூட கேட்ச் பண்ணிட்டான். வேற வழியே இல்ல. கடவுளே, இவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. எனக்கும் என் கற்புக்கும் இவனால எதுவும் ஆயிடக்கூடாது. என்ன சந்தோஷமா இருக்க? ஆமா, நான் எதுக்கு கவலைப்படணும்? உள்ள மாட்டி இருக்கோம். மாட்டி இருக்கோம் இல்ல தங்கம், மாட்டி இருக்க. ஆ, சரி, விவரமான ஆள் தானே? இது இல்ல, இந்த பிரெயின் எல்லாம் உனக்கு எக்ஸ்ட்ராவா ஒர்க் ஆகுமே. என் இடத்துக்கு வரும்போது தேவையானதை எடுத்துட்டு வர மாட்டியா? என்னடா சொல்ற? அதாம்மா, எனக்கு அகைன்ஸ்டா ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமான்னு தேடி வந்திருக்கேன். இப்போ திடீர்னு ஏதாவது பேப்பரை போட்டோ எடுக்கிற மாதிரி உனக்கு தேவைப்படும். போட்டோ எடுக்கிறதுக்கு போன் தேவைப்படும். போன் எல்லாம் எடுத்துட்டு வர மாட்டியா? இப்ப போன் எடுத்துட்டு வந்திருந்தா ஈஸியா வெளியே போயிருக்கலாம்ல. ஆ, என்ன, எனக்கு அகைன்ஸ்டா ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சிருந்தா என்ன கையிலேயே நோட்ஸ் எடுத்திருப்பேன். என்ன இவன் நமக்கு ஹெல்ப் பண்றான்? ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கலாம். எனக்கு வெளியே போகணும். எனக்கு உள்ளே இருக்கணும். அப்படியே உன் மூச்சு காத்துல, உன் மேல இருந்து வர அந்த பெர்ஃபியூம் வாசத்துல நல்லா இருக்கலாம். சும்மாவே அரக்கிருக்கை மாதிரி பேசுவான். தனியா சிக்கி இருக்கோம். முருகா, எனக்கு என் கற்புக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. அதுவும் இவனால. பயப்படாத, எதுவும் ஆகாது. நானும் நினைக்கலாம். நானே எதுவும் நினைக்கல. இந்த ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து கதை விடும்போது அடா 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 எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அது சரிடி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சே மறந்துட்டேன். நேத்துக்கு நீ பைக்ல ஏற டைம்ல காலேஜுக்குள்ள இருந்து ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுட்டு வந்தானே. வெளியே தான் பைக் வச்சிருந்தான். வெளியில இருந்தா பைக் எடுத்துட்டு போனான். எதுக்குள்ள இருந்தே ஹெல்மெட் போட்டுட்டு வரணும்? அது நியூ அட்மிஷன். அப்போ நீ மட்டும்? சார், நாங்க எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு கொஞ்சம் பேர் வந்தாங்கல. அதுல ஒரு பையன் கொஞ்சம் ஆர்வக்கோளாறு. ஹெல்மெட் காலேஜுக்குள்ள இருந்து போட்டு வரும்போதே தெரியுது. அதெல்லாம் நோட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? சார், இனிமே நம்ம தீவிரமா இறங்கணும். ஆமாண்டி, உனக்கு போர்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிமே நல்லா படிச்சேனா மட்டும்தான் நல்ல ரேங்க் வாங்க முடியும். அது இல்ல சார், இந்த மித்ரா மாமா எப்படியாவது குரு அத்தா கூட கோத்து விட்டானா. ஏண்டி இந்த கொலவரி? நாங்க தான் அவரன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே. இல்ல சார், அவங்க லவ் பண்ணாதான் நம்ம லவ்க்கு எந்த ஆபத்தும் வராது. இல்லனா எப்ப வேணாலும் உள்ள புகுந்து ஆட்டத்தை கலக்கி விடலாம். அவெல்லாம் பாவண்டி, டம்மி பீஸ். எனக்கு தெரிஞ்சு நீதான் அவளுக்கு இவ்ளோ பில்டப் கொடுத்து வச்சிருக்க. யாரு நானா? நான் கொஞ்சம் கண்ண சந்தாலும் உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சிருப்பாங்க. ஆமா, அனாமிகா வேலை விஷயமா சென்னைக்கு போனது மட்டும் என்கிட்ட சொன்னீங்க. ஐயோ, அவங்கள ட்ரெயின் ஏத்தி விட போனது என்கிட்ட சொல்லவே இல்ல. மறந்துட்டேன்டி. அது எப்படி உனக்கு மறக்கும்? என்கிட்ட அவ வேலைக்கு கேட்டிருக்கா, வேலை எடுத்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றேன், சென்னைக்கு டிக்கெட்டும் போட்டு கொடுத்துருக்கதா சொன்னீங்க.
ஆனா ஃப்ராடு. நீயே போய் எது நீயா? ஆமாடா, நீயே போய் அவளை ட்ரெயின் ஏத்தி விட்டுருக்க. கொஞ்சம் விட்டுருந்தா அவ கூட கிளம்பி போயிருப்பேல. அப்போ அங்க வச்சு அப்படி பேசினா அப்புறம் எனக்கு தெரியாதுன்னு அவகிட்ட சொன்னா இன்னும் கொஞ்சம் நடுவுல புகுந்து ஆட்டத்தை கலைக்கலான்னு பாப்பா. நமக்கு நடுவுல அவளே இல்ல யாரையும் விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கிட்டேன். ஃப்ராடு, வர வர என்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த மறைச்சிட்டே வரீங்க. இசைக்கா விஷயத்தை பத்தி என்கிட்ட மூச்சே விடல. இப்போ உங்க எக்ஸ ட்ரெயின் ஏத்தி விட்டுருக்கீங்க, அத பத்தி என்கிட்ட மூச்சு விடல. நானா ஏதோ அந்த கேப்ல அடிச்சு விட்டுருக்கேன். இல்லனா அத சாக்கா வச்சுட்டு ஆதிக்கு என் மேலதான் லவ்னு பேசிருப்பான். சரிடி விடு, ஏதோ வேலை இதுல மறந்துட்டேன். மறப்பீங்க. நீ இப்படி கோவமா இருக்கும்போது கூட நல்லா தான் இருக்கு. அவளை இன்னும் கீழேயே படுக்க வைங்க. ஏன் மது, என்னாச்சு? 2-3 நாள் நீங்க வீட்ல இல்ல, ஒழுங்கா தூங்கவே இல்ல தெரியுமா? காரணம் யாரு? நீங்க சும்மா சும்மா உங்க மேலே இப்படி அவளை படுக்க வச்சு அப்படியே தூங்கி பழகிட்டான். சின்ன குழந்தை தானே, தூங்கட்டும். தூங்கட்டும். அப்புறம் நீங்க இல்லாத நேரம் தூங்கவும் மாட்டேங்கிறான். ஸ்னோ தூங்கிட்டா. நம்ம அம்மாட்ட ஸ்னோ குடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிடலாம். சரிங்க. மித்ரன். என்னம்மா? மித்ரா இன்னும் காலேஜ்ல இருந்து வரலடா. என்னம்மா சொல்றீங்க, வரலையா? இல்லடா, ரொம்ப டைம் ஆகுது. 6:30 ஆகுதுல. என்ன கௌரியம்மா சொல்றீங்க, இன்னும் வரலையா? இல்ல மது, எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஐயோ, வித்யா எல்லாம் முன்னமே வந்துட்டாளே. அதான் வித்யாவை பார்த்ததுக்கு பிறகுதான் கொஞ்சம் கூட படபடப்பா இருக்கு. அம்மா, அவ வந்திருப்பாளே. ஆதிதான் காலேஜ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டானே. இவன் அவகிட்ட தகவல் சொல்லலையோ என்னமோ, அவ காலேஜ்ல வெயிட் பண்றாளோ என்னமோ. சரி, நான் பாக்குறேம்மா. சீக்கிரம் பாருடா, பயமா இருக்கு. அவளுக்கு வேற இந்த ஊரை பத்தி ரொம்ப தெரியாது. இருங்கம்மா, பாக்குறேன். அதான் இனி எதையும் மறைக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. மறைச்சுதான் பாருங்க, அப்புறம் இருக்க. டேய், இங்க என்னடா பண்ற? பார்த்தா தெரியலாம், அவ கூட பேசுறேன். நீ சீக்கிரமா வந்துட்டேன், கூட்டிட்டு வர முடியாதுன்னு அவகிட்ட சொல்லலையா? உனக்காக அங்க வெயிட் பண்றாளோ என்னமோ. இல்லையடா, நான் போன் பண்ணி சொன்னனே, ஆட்டோ பிடிச்சு வந்துருன்னு சொன்னனே. நீ பாத்தியாவளா? இல்ல, நான் பஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டேன். போன் பண்ணி பாறேன். ரொம்ப நேரமா அம்மா கால் பண்றாங்களா, அட்டன் பண்ணல. இப்ப நானும் கூப்பிட்டு பாத்துட்டேன். இப்போ குரு அந்த மாதிரியும் தெரியல. குருக்கு கால் பண்ணி பாறேன். பாத்துட்டேன்டா, அவர் போனுக்கு ரிங் ஆகுது, ஆனா அட்டன் பண்ணல. அப்போ என்ன பண்றது? அதான் இசை அக்கா கிட்ட கேட்டு பாருங்களேன். ஒருவேளை அவர் கூட எங்கேயாவது போயிருக்கலாம். லேட் ஆகனாது சொல்லிருப்பாருலாம். அந்த பொண்ணு கிட்ட எப்படி கேட்டு பாக்கலாம்டா. அவகிட்ட நம்ம மித்ராவை பத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லையடா. ஒருவேளை மீட்டிங் ஏதாவது இருந்தனா அவங்களுக்கு தெரியும்ல. ஒரு ஃப்ரெண்டாவாச்சும் ஷேர் பண்ணிருப்பாரே. சரி, கேக்கலாம். எல்லோசன், கரண்ட் போயிட்டு. இருடி, வரேன். எங்கடா போயிட்ட? இருட்டுல எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இவ்ளோ பெரிய காலேஜ் வச்சிருக்கேன், இந்த ரூம்க்கு இன்வெர்டர் கூட வேலை செய்யாதா? லூசு, கேன்ல தள்ளி வை. இது என் பாதுகாப்புக்கு. ஏன்? ஒன்னும் இல்ல, இந்த வெளிச்சத்துல கூட நீ அழகா தான் இருக்க. நீ என்கிட்ட இன்னைக்கு வாங்கி கட்டிட்டு போயிருவேன். ஏற்கனவே எனக்கு பயத்துல நடுங்கிட்டு இருக்கேன். அண்ணன் வேற வீட்ல இல்ல. ஆதி என்ன தேடி இருந்தாலும் இந்த ரூம்ல மாட்டிட்டு இருக்கிறது எப்படி தெரியும்? கூட நான் தான் இருக்கேன்ல, பயப்படாத. நீ இருக்கிறதுனால தானே பயமே. கேண்டில் தள்ளி வைன்னு சொல்றேன்ல. உன்னால எனக்கு எப்ப வேணாலும் எந்த விதத்துல வேணாலும் ஆபத்து வரலாம். பயப்படாத, என் சுண்டு வரல் கூட உன் மேல படாது. ஒன்னதானே நம்பிட்டு தான் மறு வேலையை பாப்பேன். நொட்டிக்காதானா? சைக்கிள் கேப்ல என்னெல்லாம் பண்ணிருக்கேன். அன்பே, என் அன்பு உனக்கு நடிப்பாக்க தான் தெரியும். இது கூட எனக்கு அமிர்தம் தான். அது என்னடானா ஜில்லு, என் மேல உனக்கு காதல் இல்ல பாத்தியா? அதான் உன்னால எதையுமே ரசிக்க முடியல. போட்டா முடிச்சிருங்க. வெளியே போறதுக்கு ஏதாவது பண்ணு. யாராவது தேடி வந்தாதான் உண்டு. என் ரூம்க்கு யாராவது தேடி வந்தா இங்க இருந்து நம்ம பலமா கதவு தட்டினா ஒருவேளை கேட்டா உண்டு. என்னடா சொல்ற? அப்போ இங்கே இப்படியே இருந்து செத்துருவோமா? எனக்கு சந்தோஷம்தான். என் மித்ரா கேண்டில தள்ளி வேன்னு சொல்றேன்ல. இல்ல இல்ல, நீ திடீர்னு என் மேல தப்பா ஏதாவது வந்துட்டியனா? இங்க பாரு, இத நான் பக்கத்துல வச்சிருக்க காரணமே ஏதாவது பக்கத்துல வந்தா கொளுத்திடலாம்டா. தள்ளி வைங்கிறேன்ல. இல்ல இல்ல, என் பக்கத்துலயே தான் இருக்கான். மித்ரா. குரு, குரு. இரு, ஒண்ணும் இல்ல, பயப்படாத, ஒண்ணும் இல்ல. லூசு. மித்ரா, இங்க பாரு, இங்க பாருடி. மித்ரா, ஏடி, இங்க பாரு. நில்லாத வைகையில நீ
நீராட பாரேன். போகையில சொல்லாத செய்கையில நிஜாட செய்கையில கல்லாகி போன நானும் கண் பார்த்தாளாக கை சேரும் காலம் வந்தா தோளோடு தோளாக ராம், மித்ரா, பாரேன். உள்ளதடி நானும் பாடி நானும் தேடி நீ அடிக்கடி அணைக்கணும் கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சின்ன மணி குயில மெல்ல வரும் மயில எங்கே ஓ ஜோடி நான் போறேன் தேடி இங்கே ஓ ஜோடி இல்லாம கேட்டாக்கா பதிலும் சொல்லாம குக்கு எனக்கு நடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ தானதந்தனா தந்தனா தானதந்தனா தந்தனா. என்னப்பா போன் அட்டன் பண்ணலையா? இல்ல நான் ரொம்ப நேரமா குருக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏப்பா வயசு பிள்ளை வரா, ராத்திரி நேரம் வர ஆயாச்சு. இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா இருக்க வேண்டாம். அன்பு வர இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையே. நான் டைரக்டா காலேஜுக்கே போலான்னு இருக்கேன். நானும் வரேன். ஆமாப்பா, அதான் கரெக்டா இருக்கும். வயசு பிள்ளை வரா, போலீஸ் ஸ்டேஷன்ல போகமுன்னா காலேஜ்ல போய் ஒரு இட்டு பாத்துரு. நானும் அன்புக்கு போன் பண்ணி நேரா காலேஜுக்கு வர சொல்றேன். சரி தாத்தா, அப்போ நானும் ஆதியும் முன்னாடி கிளம்புறோம். நானும் வரேனே. சரிம்மா. பண்றதெல்லாம் கிறுக்கு வேலை. அப்பவே காண்டுல தள்ளிவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கேட்டாதானே எந்திரி. நான் போடு போட்டாதான் இதெல்லாம் அடங்கும். கரண்ட் வந்துட்டா? வந்துட்டேன், அப்பவே வந்துட்டு. ஓ, டீ அணைச்சிட்டியா? அணைச்சிட்டேனே, அப்பவே அணைச்சிட்டேன். ஆமா, நீ எதுக்கு ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி ஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு இருக்க? டேய் பொறுக்கி, என்னடா செஞ்ச என்ன? எல்லாம் முடிஞ்சிட்டு. எது? என் ட்ரெஸ் எங்க? கண்டிப்பா சொல்லணுமா? குரு, விளையாட்டுல லூசு, யாராவது இதுல போய் விளையாடுவாங்களா? நமக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு. இல்ல இல்ல, நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்ல. அதுக்கு உனக்கு தான் ஞாபகமே இல்லையே. நீ மயக்கம் போட்டுட்டா, எனக்கு அது சாதகமா போச்சு. எல்லாம் முடிஞ்சிட்டு. இல்ல, நீ போய் சொல்ற. ஏன் நிஜமாடி? குரு, விளையாட்டுல இது. நீ எதுவும் திருப்பி திருப்பி கேட்காதடி, எனக்கு வெக்கமா வருது.